ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 306. நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இப்ப வந்தா உன்னை பார்க்கலாமா என்று கேட்க, ஓ எஸ், தாராளமா, இட்ஸ் மை பிளஷர் என்று உற்சாகமாக கூறினான். லைலா ரூபனை சந்திக்க செல்ல ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. என்னதான் ரூபன் பலமுறை அவளுக்கு உதவி செய்திருந்தாலும் அதற்கு நன்றி சொன்னதே இல்லை. அதற்கெல்லாம் சேர்த்து இறுதியாக இன்னொரு உதவியை முதலும் கடைசியுமாக கேட்கலாம் என்று நினைத்தாள். அதற்கு பிறகு எல்லாவற்றிற்கும் சேர்த்து நன்றி சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள். தேங்க்ஸ் ரூபன், நீ வரலாம்னு சொல்லிட்ட, ஆனா எங்க வரணும்னு சொல்லவே இல்லையே. எங்க வரணும்னு சொல்லு, நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் என்றாள் லைலா. அப்படியா, சரி, நீ எங்க வரணும்னு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மெசேஜ் பண்றேன். அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடு, சரியா என்றான் ரூபன். அதை கேட்டவுடன் லைலாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. சரி ரூபன், அப்படின்னா நாம சீக்கிரமா நேர்ல சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தாள். போனை கட் செய்த பிறகு லைலா தன்னுடைய வீட்டிற்கு வந்து அழகாக தயாரானாள். லாவெண்டர் நிறத்தில் அழகிய வெல்வெட் ஆடையை அணிந்து கொண்டாள். அதற்கேற்றாற்போல் அழகாக ஒப்பனைகளையும் செய்து கொண்டாள். அவள் தயாரான பிறகு ஒருமுறை தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து ரசித்துக் கொண்டாள். கண்ணாடியில் தெரியும் தனது உருவத்தை பார்த்த லைலா, ஏ லைலா, நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கடி. உன்னை இந்த மாதிரி பார்த்தா எந்த பையனுக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் தோணும். ஆனா அந்த சித்தார்த்துக்கு தான் இதெல்லாம் கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. கேவலம் அந்த அரணியா பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவளை மாதிரி ஒருத்தியை எப்படிதான் அவனால லவ் பண்ண முடியுதோ தெரியல. அது சரி, அவனுக்கு என் அருமை தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் தானே அவனுக்கு மனைவியா இருந்திருப்பேன். அருமை தெரியாதவன் பரவாயில்ல, இப்ப கூட ஒன்னும் கேட்டு போகல. முதல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படிப்பட்டவன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறேன். அந்த அரணியாவிட நான் தான் பெஸ்ட்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் என்று நினைத்து கொண்டாள். அதன் பிறகு அங்கிருந்து வெளியேறினாள். அவள் அழகாக தயாராகி வருவதை பார்த்த எல்லா பெண்களும் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். லைலா சரஸ்வதியிடம் சொல்லிவிட்டு மிடுக்காக நடந்து சென்றாள். அவள் சென்ற பிறகு அந்த பெண்கள் எல்லாம் லைலாவை பற்றியும் சித்தார்த்தை பற்றியும் பொறாமையோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு லைலா ரூபன் சொன்ன அட்ரஸுக்கு வந்து சேர்ந்தாள். அந்த இடத்தில் ஒரு கிளப் ஹவுஸ் இருந்தது. அந்த இடம் லைலாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பேச இது போன்ற கிளப் ஹவுஸ் தான் ஏற்ற இடம் என்று நினைத்து கொண்டாள். ஏனென்றால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ அல்லது வேறு பொது இடங்களுக்கோ சென்று ரகசியங்களை பேசிக்கொண்டால் தகவல்கள் எப்படியாவது கசிந்துவிட வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இது போன்ற கிளப் ஹவுஸ்களில் எத்தனை பெரிய பெரிய ரகசியங்களை பரிமாறிக்கொண்டாலும் அது அவ்வளவு சுலபமாக கசியாது. அதனால்தான் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய ரகசியங்களை இது போன்ற இடங்களில் பகிர்ந்து கொள்வார்கள். லைலா மிகவும் ஜாலியாக அந்த இடத்திற்கு வந்தாள். அப்பொழுது அவளுக்கு அருகில் வந்த ஒரு வெயிட்டர், மேடம், நீங்க தான் லைலாவா என்று கேட்க அவள் ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். ரூபன் சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு என்று சொல்லி ஒரு அறையை நோக்கி லைலாவை அழைத்து சென்றான். அந்த இடம் ஒரு பிரைவேட் ஏரியா என்பதால் அதை யார் புக் செய்து இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அங்கே வர முடியும். அந்த இடத்திற்குள் வேறு யாரும் அனுமதியின்றி உள்ளே வர முடியாது. அங்கே லைலா வருவதை பார்த்த ரூபன் வேகமாக எழுந்து வந்து அவளுக்கு அருகில் நின்றான். ரூபனை பார்த்தவுடன் லைலா ஒரு போலியான புன்னகையை உதிர்த்தாள். என்ன ரூபன், வர வர நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே போற. இந்த கோட் சூட்ல நீ ஒரு ஹீரோ மாதிரி இருக்க என்றாள். அதை கேட்ட ரூபன் வெட்கத்தோடு புன்னகைத்தான். ரூபன் ஒரு கேங்ஸ்டர் என்பதால் பொதுவாக இது போன்ற அழகிய ஆடைகளை உடுத்திக் கொள்ள மாட்டான். ஆனால் இது போன்ற உயர்ந்த இடங்களுக்கு வரும்பொழுது தன்னை ஒரு தொழிலதிபராக காட்டிக்கொள்ள விரும்புவான். அந்தந்த இடத்திற்கு ஏற்றது போல ட்ரெஸ் செய்து கொள்வான். அதிலும் அவன் இன்று லைலாவை சந்திக்க வேண்டி இருந்ததால் அவளுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற உடை அணிந்திருந்தான். அவன் லைலாவை ஏற இறங்க பார்த்தான். அதை உணர்ந்த லைலாவுக்கு சிறிது தர்ம சங்கடமாக இருந்தது. சிறிது நேரம் அவன் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க லைலா அவனிடம், என்னாச்சு ரூபன், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற, எதுக்கு என்ன அப்படி பாக்குற என்றாள். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பேச்சே வரல லைலா. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. என்ன பாக்குறதுக்காக தான் இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா என்றான். வேறு வழியின்றி, ஆமா ரூபன், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கல்ல, உன்னை பாக்குறதுக்கு கொஞ்சமாவது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேண்டாமா
என்றாள். அதை கேட்ட ரூபன் வெட்கப்பட்ட தலையை குனிந்து கொண்டான். ஆனால் அவனுடைய வெளிப்பாடு லைலாவை கடுப்பாக்கியது. ஆனாலும் தனக்கு காரியம் ஆக வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ரூபனிடம், சரி, எப்படி நீ திடீர்னு இவ்ளோ அழகா மாறிட்ட என்றாள். சிப்போ லைலா, நீ சும்மா என்னை இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருக்காத, எனக்கு வெக்கமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவளை திடீரென அணைத்துக் கொண்டான். லைலாவிற்கு அவனுடைய இந்த திடீர் செயல் அறவே பிடிக்கவில்லை. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் பொறுத்து கொண்டாள். லைலாவை அணைத்தபடியே அவளை உள்ளே அழைத்து வந்தான். அவள் உள்ளே வந்தபோது அங்கே வேறொரு நபரும் இருந்தான். அவனை பின்னாலிருந்து பார்க்கும் போதே லைலாவின் இதயம் படபடக்க ஆரம்பித்து விட்டது. விதி அவளுக்கு இப்படி ஒரு திருப்பத்தை கொடுக்க போகிறது என்பதை அவள் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஏனென்றால் அங்கே இருந்த மற்றொரு நபர் வேறு யாரும் அல்ல, அது கார்த்திக் தான். அவனை பார்த்த நொடியே அவளுக்கு உயிரே போய்விட்டது போல் இருந்தது. அதே நேரம் அவளை பார்த்தவுடன் கார்த்திக்கும் அதிர்ச்சியடைந்து விட்டான். ரூபன் இன்னும் கூட அவளை அணைத்தபடி நின்று கொண்டிருந்தான். கார்த்திக் எரிச்சல் அடைந்து தனது முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். இதை கவனித்த ரூபன் லைலாவிடமிருந்து விலகி கொண்டான். என்ன இவ இவ்ளோ கேவலமா இருக்காளே, அடச்சி, இவளையா இத்தனை நாள் நான் காதலிச்சேன். இவ சித்தார்த்த லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா இப்ப என்னடானா வேற யாரையோ கட்டுப்பிடிச்சிட்டு நிக்கிறாளே, என்ன மாதிரி பொண்ணு இவ என்று மனதிற்குள் அவளை திட்டி தீர்த்தான். லைலாவிற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவள் பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இவன் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கான்? இந்த ரூபன் எதுக்காக இவனை கூட்டிட்டு வந்திருக்கான்? இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இவங்க 2 பேருக்கும் எப்படி பழக்கம்னு தெரியலையே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ரூபன் கார்த்திக்கிடம், சார், நான் சொன்னல, அது இந்த பொண்ணுதான், பேரு லைலா. எப்படி இருக்கா? ரொம்ப அழகா இருக்கால என்று கேட்டான். அதை கேட்ட கார்த்திக் லைலாவை பார்த்து முறைத்தபடி ஆமாம் என்பது போல தலையசைத்தான். லைலா அவனை பார்த்து அமைதியாக நின்றாள். என்ன லைலா, ஏன் அப்படியே நிக்கிற? உனக்கு ஏற்கனவே இவரை தெரியுமா என்று கேட்க லைலா இல்லை என்று தலையசைத்தாள். அப்புறம் ஏன் இவ்ளோ டென்ஷன்? சரி வா, வந்து உட்காரு, நான் மத்த விவரங்களை பத்தி உனக்கு தெளிவா சொல்றேன் என்று சொல்லிக்கொண்டே லைலாவை அழைத்து வந்து கார்த்திக்கிற்கு எதிரில் உட்கார வைத்தான். இவர் பேரு கார்த்திக். இவர்கிட்டதான் நான் புதுசா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் என்றான். சமீப காலமாக கார்த்திக் தனது குடும்ப தொழிலை எடுத்து நடத்தி வந்தான். மிகப்பெரிய அளவில் பிசினஸ் நடத்தும் போது இது போன்ற நிழல் உலக தாதாக்களின் தொடர்பு தேவைப்பட்டது. அது போன்ற நேரங்களில் கார்த்திக் பொதுவாக ரூபனை தான் பயன்படுத்துவான். அப்படிதான் ரூபன் இன்று ஒரு பார்ட்டி கொடுப்பதாக சொல்லி கார்த்திக்கை இங்கு வரவழைத்து இருந்தான். அதற்காகத்தான் கார்த்திக் அங்கே வந்திருந்தான். லைலா வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் ரூபன் தனக்கு ஒரு காதலி இருப்பதாகவும் அவளை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று லைலாவை பற்றிய எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் பெயரை மட்டும் அதுவரை சொல்லவே இல்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அவள் வந்தவுடன் அவளை கார்த்திக்கிற்கு அறிமுகப்படுத்தி வைப்பதாகவும் சொல்லியிருந்தான். ஆனால் அது லைலாவாக இருக்கும் என்று கார்த்திக் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. கார்த்திக்கால் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளவே முடியவில்லை. லைலாவை காதலித்ததை நினைத்து மிகவும் நொந்து போயிருந்தான். அப்பொழுதுதான் அவன் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். ஒருவேளை லைலா செஞ்ச தப்புக்கெல்லாம் இவன் தான் துணை போயிருப்பானோ? சித்தார்த்தத்துக்கு நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் லைலா தான் காரணம். ஆனா அதுக்கு பின்னாடி இவனோட சப்போர்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்க பாவமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவ என்னென்ன வேலை பண்றா. சித்தார்த்த லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா இப்படி எவன் கூட வேணா சுத்துறா மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காளே. உண்மையா லவ் பண்றவங்க எப்படி அவங்க பார்ட்னருக்கு துரோகம் பண்ண முடியும்? இவ சித்தார்த்த லவ் பண்ணவே இல்ல. சித்தார்த்தோட பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் தான் ஆசைப்படுறா. இவளை என்ன பண்றது? எனக்கு வர கோவத்துக்கு இந்த இடத்துலயே 4 அறையணும் போல இருக்கு என்று நினைத்து கொண்டான். என்ன லைலா, நான் கார்த்திக் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன், ஆனா நீ ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிற என்றான் ரூபன். ஆமா, இப்ப ஹாய் சொல்றது ஒண்ணுதான் குறைச்சலாம் என்று நினைத்து கொண்டே வேண்டா வெறுப்பாக கார்த்திக்கை பார்த்து ஹலோ என்றாள். அதை கேட்ட கார்த்திக்கும் பதிலுக்கு ஹாய் என்று மட்டுமே சொன்னான். கடவுளே, கடைசியா இந்த ரூபன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்த பாவத்துக்கு நான் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறேனோ தெரியலையே என்று நினைத்து கொண்டாள். அவளுக்கு அந்த இடத்திலிருந்து எப்பொழுது செல்வோம் என்ற எண்ணம் மட்டுமே உள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. சாரி லைலா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் என் கிளைண்ட் கிட்ட கொஞ்ச நேரம் பேச வேண்டியிருக்கு. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் பேசிடுங்க, நான் இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சட்டென எழுந்து சென்று விட்டான். அவன் இருவரின் பதிலை கூட கேட்கவில்லை. லைலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அடடா, இவன் வேற கார்த்திக் கிட்ட என்ன தனியா கோர்த்து விட்டுட்டு போறானே என்று பயந்து கொண்டே அமர்ந்திருந்தாள். பாவமாக கார்த்திக்கை பார்த்து, கார்த்திக்,
நீ நினைக்கிறதெல்லாம் உண்மை இல்ல, இதெல்லாம் நிஜம் கிடையாது என்றாள். நான் என்ன நினைக்கிறேன், அதுல எதெல்லாம் உண்மை இல்ல? சரி, நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்றான். கார்த்திக், தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச விடு என்று சொல்ல, சரி சொல்லு லைலா, நான் ஒன்னும் உன் வாயை புத்தி வைக்கலையே என்றான். அதான் சொல்றல, நான் இங்க வந்ததுனால நீ என்ன தப்பா நினைக்கலாம், ஆனா அது உண்மை இல்ல என்றாள். இப்ப என்ன, உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்ல போறியா? அது தவிர வேற எதை வேணாலும் பேசு, நான் நம்புறேன். என் வாழ்க்கையில நான் முட்டாளா இருந்தது என்னவோ உண்மைதான், ஆனா கடைசி வரைக்கும் முட்டாளாவே இருப்பேன்னு நினைக்காத. நீ என்னை ஏமாத்தினது கூட பரவாயில்ல, ஆனா சித்தார்த்த லவ் பண்றேன்னு சொல்லி அவனையும் ஏமாத்துற பாத்தியா? அததான் என்னால தாங்கிக்க முடியல. உன்னோட இத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருந்தேன்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு என்றான். ஐயோ, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல என்றாள். உடனே அவன், ஓ அப்படியா, சரி, எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு. நீ இவன் கூட நெருக்கமா இருந்ததுனால தானே இவன் உனக்கு ஹெல்ப் பண்றான், ஆமாவா இல்லையா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டவுடன் லைலாவின் முகம் மாறிவிட்டது. எபிசோட் 307. அதை பார்த்ததும் கார்த்திக்கிற்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது. அவன் சும்மா போட்டு வாங்கத்தான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான். அதை மறுத்து லைலா பேசுவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அதை உண்மையாக்கும் விதமாக அவள் மௌனமாக இருந்து விட்டாள். உண்மைதான், ரூபனிடம் உதவி பெற வேண்டும் என்பதற்காக லைலா அவனுடன் ஒன்றாக இருந்தாள். இதையெல்லாம் நினைக்கவே கார்த்திக்கிற்கு கஷ்டமாக இருந்தது. என்ன மாதிரி பொண்ணுடி நீ? சித்தார்த்த நீ திரும்ப திரும்ப ஏமாத்திக்கிட்டே இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது லைலா என்றான். அதை கேட்டதும் லைலா, இங்க பாரு கார்த்திக், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நம்ம இங்க எதையுமே பேச வேண்டாம். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நாம இங்க இருந்து போலாம். நம்ம போன பிறகு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். உனக்கு என் மேல கோவம் இருக்கு, எனக்கு புரியுது. ஆனா நம்ம இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருந்திருக்கோம். அதுக்காகவாவது நீ கொஞ்சம் என்ன பத்தி யோசி என்று சொன்னாள். அதை கேட்டதும் கோபம் கொண்ட கார்த்திக், இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருந்தோமா? அதெல்லாம் பொய். நீ எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. உன்னை நான் இத்தனை நாள் விட்டு வச்சது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான். ஆனா நீ ஒரு விஷ பாம்பு. உன்னையெல்லாம் விட்டு வச்சோன்னு வச்சுக்கோயேன், எங்களுக்கு தான் கஷ்டம் என்று சொன்னான். அதை கேட்டதும் லைலா பதட்டமானவள் வேகமாக அவனை தொட வந்தாள். அதில் கடுப்பானவன், ஏய் இங்க பாரு, உன் கை மட்டும் என் மேல பட்டுச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று சொன்னான். அவன் பேசியதை கேட்ட அதிர்ந்த லைலா, எதுக்கு என் மேல இவ்ளோ கோவப்படுற கார்த்திக்? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் கார்த்திக், அதை யோசிச்சு பாரு என்று சொன்னாள். உடனே அவன், சீ, அத நினைச்சாதாண்டி எனக்கே என்ன நினைச்சு அருவருப்பா இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்திய போய் எனக்கு பிடிச்சது பார்த்தியா என்றவன் பேச லைலாவிற்கு இன்னும் பதட்டம் அதிகமானது. நான் கூட நீ ஏதோ சித்தார்த் மேல இருக்கிற ஆசையில சின்ன சின்ன தப்பு பண்ணி இருக்கேன்னு நினைச்சு உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இப்போ நீ இந்த இடத்துல இருக்க பாரு, உன் மேல பயங்கர சந்தேகம் வருதுடி. எனக்கு என்னவோ சித்தார்த் வீட்ல வேலை செஞ்ச வேலைக்காரிய மட்டும் நீ கொல்லலன்னு தோணுது. நீ அதுக்கு மேலயும் நிறைய கொலை பண்ணிருக்க. உன் முகம் தாண்டி பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கு, ஆனா நீ சரியான கேடிடி என்று சொன்னான். அதை கேட்டதும் லைலாவின் முகம் பேய் அறைந்தது போல ஆனது. கார்த்திக் அவளுடைய ரியாக்ஷனை பார்த்து இன்னும் ஷாக் ஆனான். அவனால் தான் நினைப்பது அனைத்தும் சரி என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் மனதிற்குள், ச்சே, இவ என்ன இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டவளா இருக்கா? எனக்கு இவள நினைச்சாலே ரொம்ப எரிச்சலா வருது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதே நேரம் லைலாவோ அவனை தான் பார்த்து கொண்டு இருந்தாள். அவளுக்கு மீண்டும் மீண்டும் கார்த்திக்கிடம் மாட்டிக்கொள்வதை நினைத்தே கவலையாக இருந்தது. ச்சே, நான் ஏன் தான் இந்த அளவுக்கு மோசமா இவன் கிட்ட மாற்றேனோ? இப்போ இவன் இதையெல்லாம் போய் சித்தார்த் கிட்ட சொன்னா நிச்சயமா அபிமன்யு குடும்பத்துக்கு மருமகளா ஆகணும்ன்ற என்னோட எண்ணம் நடக்காமலேயே போயிடும். இல்ல, நான் நிச்சயமா அதுக்கு விட மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தவள் மெல்ல அவனை நெருங்கி உட்கார்ந்தாள். அவள் அப்படி செய்ததும் கார்த்திக்கிற்கு கோபமாக வந்தது. அவளை அங்கிருந்து தள்ளிவிட்டால் கூட அவன் கோபம் தீராது என்னும் நிலையில் இருந்தான். ஆனால் லைலாவோ அவனை பார்த்தபடி இருந்தாள். அதை பார்த்த கார்த்திக், இப்ப எதுக்கு லைலா என்கிட்ட வர என்று கேட்டான். உடனே லைலா, நம்ம இன்னுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் கார்த்திக், அதனால உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உனக்கு விருப்பமானத உனக்கே கொடுக்கலாம்னு பாக்குறேன் என்று சொன்னவள் அவனை வசீகரிக்கும் கண்களுடன் பார்க்க கார்த்திக்கிற்கு அருவருப்பை தாங்க முடியவில்லை. முன்பெல்லாம் அவள் கடைக்கண் பார்வை தன் மீது பட்டுவிடாதா என்று ஏங்கிக் கொண்டு இருந்தான். ஆனால் இப்பொழுது அவள் தன்னை பார்க்கிறாள் என்பதை நினைத்தே அவனுக்கு கோபமாக வந்தது.
சில நிமிடங்கள் அவன் எதையோ யோசிக்க லைலாவோ மனதிற்குள் இவன் என்ன இவ்ளோ யோசிக்கிறான், நானே சித்தார்த் வீட்டுக்கு மருமகளா போகணும்னு பல வேலை பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இவன் இதை எல்லாத்தையும் கெடுத்துடுவான் போலயே. இல்ல லைலா, அது மட்டும் நடந்துடக்கூடாது. அவன் என்ன ஆசைப்பட்டாலும் கொடுக்கலாம், ஆனா வேற எதுவும் நடந்துடக்கூடாது என்று யோசித்தவள் அவனை ஆசையுடன் பார்க்க அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளை இழுத்து தன் மீது போட்டான். கார்த்திக் திடீரென அப்படி செய்தது பயந்து போன லைலா ஆ என்று கத்த அங்கே இருந்த ரூபன் மற்றும் அவனுடன் பேசிக்கொண்டு இருந்த இன்னொருவனும் லைலா பக்கம் பார்த்தார்கள். கார்த்திக் மற்றும் லைலா ஒருவருடன் ஒருவர் ஒன்றாக இருப்பதை பார்க்கவே பயங்கர ரொமான்டிக்காக இருந்தது. அதுவும் இதை இன்னொரு கோணத்தில் பார்க்க என்னவோ லைலா வேண்டும் என்றே கார்த்திக் மீது சாய்ந்திருப்பது போல இருந்தது. அதை பார்த்த ரூபன் பொறாமையில் பொங்கி விட்டான். சி, இந்த லைலாவை நான் என்னவோ நினைச்சேன், ஆனா இவ என்னடானா இவ்ளோ மட்டமா இருக்கா, தனக்கு ஒண்ணு தேவனா எவன் கூட வேணா எப்படி வேணா இருப்பா போலயே என்று நினைத்தான். அவன் மனதில் பொறாமை தீ பற்றி கொண்டது. அதே நேரம் லைலாவோ கார்த்திக்கின் திடீர் செயலில் அதிர்ச்சி அடைந்தவள், கார்த்திக் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, முதல்ல என்ன விடு என்று சொன்னாள். அதை கேட்டவுடன் கார்த்திக், ஏன் லைலா டென்ஷன் ஆகுற, நீதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண, இப்போ நான் சித்தார்த் கிட்ட வாய துறக்காம இருக்க நீ என் கூட இருக்கணும்னு சொன்னா அத நீ பண்ண ரெடியா தானே இருக்க, சோ அமைதியாயிரு, இன்னைக்கு நீ என்ன சந்தோஷப்படுத்திதான் ஆகணும் லைலா என்று சொன்னான். அதை கேட்டதும் லைலா பதட்டமானவள், கார்த்திக் நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் முதல்ல உன்கிட்ட வந்ததுக்கு காரணம் அது இல்ல, ப்ளீஸ் நீ என்னை விட்டு தள்ளி போ என்று கெஞ்சினாள். அதை கேட்டதும் கார்த்திக், அடடா எப்படி லைலா உன்னால மட்டும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது, நீ நல்லவன்னு இனி நான் நம்பவே மாட்டேன், அதோட நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு உன் கூட பெட் ஷேர் பண்ண ஆசைப்படல, நீ இதுக்கு முன்னாடி உன் ஆசைக்காக பல பேர் கூட இருந்திருப்ப, உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, சோ நீ அந்த ரூபன் கூட ஒரு டான்ஸ் ஆடு என்று சொன்னான். அதை கேட்ட லைலா, என்னது டான்ஸ் ஆடணுமா, அதை மட்டும் பண்ணா போதுமா என்று கேட்டாள். அவளால் கார்த்திக் சொல்வதை நம்பவே முடியவில்லை. அதே நேரம் கார்த்திக்கோ அவளை பார்த்து சிரித்தவன், அது எப்படி லைலா நீ இப்படி யோசிச்ச, இங்க பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நீ டான்ஸ் ஆடணும், ஆனா ட்ரெஸ் இல்லாம ஆடணும் என்று சொன்னான். அதை கேட்ட லைலா பதட்டமானாள். ஏ என்ன சொல்ற கார்த்திக், அது எப்படி என்னால பண்ண முடியும், என் மானத்தோட நீ விளையாடாத என்று சொன்னாள். அதை கேட்ட கார்த்திக், இங்க மானம் ரோஷம் பத்தி எல்லாம் இருக்கிறவன் தான் கவலைப்படணும், நீ ஏன் கவலைப்படுற, நான் சொல்றத கேளு, ஒழுங்கா ரூபனை கூப்பிடு, அவன் முன்னாடி டான்ஸ் ஆடு, அதுவும் கண்டிப்பா ட்ரெஸ் இல்லாம தான் ஆடணும் என்று சொன்னான். அதை கேட்ட லைலா பயங்கரமாக டென்ஷன் ஆனாள். அவளால் அவனிடம் இனி பேச முடியாது என்று அவளுக்கு தெரியும். அதே நேரம் அவள் அமைதியை கவனித்த கார்த்திக், என்ன லைலா இவ்ளோ அமைதியா இருக்க, ஓகே உனக்கு இப்படி பண்றது பிடிக்கலையா, சரி பிரச்சனை இல்ல, நான் சித்தார்த் கிட்ட உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், உன்னை பத்தின வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறட்டும் என்று சொன்னான். அதை கேட்ட லைலா மிகவும் பதட்டமானாள். அவளால் சித்தார்த்தை விட்டு கொடுக்கவே முடியாது. எனவே அவள், சரி சரி ஓகே இப்ப நீ சொல்றத பண்ற, அப்போ நீ எங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது சரியா என்று கேட்டாள். அதை கேட்ட கார்த்திக் சரி என்று சொன்னான். முதல்ல நான் சொன்னதை நீ பண்ணு என்று சொன்னான். உடனே அங்கிருந்து அவள் ரூபன் அருகே சென்றாள். ரூபன் தான் பேசிக்கொண்டு இருந்தவனை உட்கார சொல்லிவிட்டு லைலா அருகே வந்தான். அவனை தயக்கத்துடன் பார்த்த லைலா, ரூபன் நீ என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்காக நான் டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்தல, இப்போ நான் அதை பண்ணவா என்று கேட்டாள். அதை கேட்டதும் ரூபனின் முகம் பிரகாசமானது. அடடா லைலா, என்ன நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட, இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது, நேரா பண்ண ஆரம்பிச்சிடணும், உன்னை அந்த கோலத்துல பாக்குறதெல்லாம் ரொம்ப பெரிய ஆசை, கமான் ஸ்டார்ட் பண்ணு என்று சொன்னான். அதை கேட்ட லைலாவிற்கு கொஞ்சம் டென்ஷன் ஆனது. அவள் எப்படியும் அவன் இதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவான் என்று மிகவும் நம்பினாள். ஆனால் அவன் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக எல்லாம் நடந்தது. ஏ ரோமன், இங்க கார்த்திக் இருக்காரு, நான் இங்க எப்படி என்று கேட்டாள். அவன் மட்டும் தன் முன்பு டான்ஸ் ஆட வேண்டாம் என்று சொன்னாள். அதன் மூலம் எஸ்கேப் ஆகி விடலாம் என்பது அவள் எண்ணமாக இருந்தது. ஆனால் அதற்கு ஆப்பு வைக்கும் விதமாக ரூபன், அட நீ எதுக்கு அவரெல்லாம் பாக்குற, அவர் நல்ல டைப் தான், சோ இங்கெல்லாம் வரமாட்டாரு, நீ ஸ்டார்ட் பண்ணு என்று சொன்னான். அதை கேட்ட லைலா சரி என்று சொன்னவள் மனதில் வெறுப்புடன் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாள்.
லைலா ஒவ்வொரு ஆடையாக கழற்றியபடி ஆடும் பொழுது அவள் பார்வை கார்த்திக்கை தான் நோக்கியது. கார்த்திக் அவளை நிமிர்ந்தே பார்க்கவில்லை. அவன் பாட்டிற்கு அமைதியாக குடித்துக் கொண்டே இருந்தான். அதே நேரம் ரூபனு மிகவும் குஷியாக இருந்தான். லைலா இப்பொழுது அவன் முன்பு இன்னர்ஸுடன் மட்டும் ஆடிக்கொண்டு இருந்தாள். ரூபன் அந்த கண்கொள்ளா காட்சியை ரசிக்க மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசான தனக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே என்று நினைத்து வேதனைப்பட்டாள் லைலா. அதே நேரம் ரூபனு ஆசை தீயில் பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தான். அவன் லைலாவை பார்த்து, லைலா கமான், நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ், அதையும் கழட்டிடு. நீ என் முன்னாடி இப்படி நிக்கிறது புதுசா என்ன? கமான் லைலா, என நீ சந்தோஷப்படுத்து. நீ மட்டும் அப்படி பண்ணா நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு எதிர்காலத்துல கிடைக்கும் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட கார்த்திக்கின் புருவங்கள் முடிச்சிட்டது. அவன் பேசுவதை கேட்டால் அவர்கள் இருவருக்கும் நிறைய ரகசியம் இருக்கும் என்பது அவனுக்கு புரிந்தது. எனவே கார்த்திக் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்க ஆரம்பித்தான். அதே நேரம் லைலாவிற்கோ அங்கே நிற்கவே மிகவும் அருவருப்பாக இருந்தது. அவள் அங்கிருந்து எப்பொழுது ஓடலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். அதை அறியாத ரூபனோ, என்னாச்சு, நீயே உன்னோட மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்ட மாட்டேங்கிற என்று கேட்டான். அதை கேட்ட லைலா மனதிற்குள் ரூபனை கெட்ட கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தாலும் வெளியில் அதை காட்டாமல் ஒன்றும் இல்லை என்று தலையசைத்தாள். அதை பார்த்த ரூபன், கமான் சீக்கிரம் லைலா, என்னோட ஆசையை தூண்டி விட்டுட்டு இம்ச பண்ணாத என்று சொன்னான். அதை கேட்ட லைலா வேறு வழி இல்லாமல் அவளுடைய ட்ரெஸ்ஸை முழுவதும் கழட்ட அவள் அழகில் சொக்கிதான் போனான் ரூபன். அவன் மிகவும் சந்தோஷமாக, லைலா சும்மா சொல்லக்கூடாது, நீ உண்மையாவே பேரழகிதான். உனக்காக நான் இதுவரைக்கும் பண்ண தப்பில்ல, இனி எத்தனை தப்பு வேணாலும் பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க அதை கேட்ட கார்த்திக் அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்காமல் வேகமாக தன்னுடைய போன் மற்றும் கோர்ட்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே செல்ல போனான். அவன் சற்றென்று செல்வதை பார்த்த ரூபன் குழப்பமடைந்தான். ஐயோ, என்ன கார்த்திக் சார் போறாரு, இங்க நடந்த விஷயம் அவருக்கு பிடிக்கலையா? லைலா வேற இப்போ பார்க்கவே செமையா இருக்கா. ஆனா என்ன பண்றது, இப்போதைக்கு எனக்கு என் தொழில்தான் முக்கியம் என்று நினைத்தவன் வேகமாக கார்த்திக் பின்னால் சென்றான். அவன் சென்ற பிறகுதான் லைலாவிற்கு உயிரே வந்தது. அவள் வேகமாக சென்று தன்னுடைய உடையை போட்டுக்கொண்டாள். லைலா ஒன்றும் சாதாரண குடும்பத்து பெண் அல்ல. அவள் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். அப்படி இருக்கும் பொழுது அவளை இப்படி அடுத்தவர்கள் அவமானப்படுத்தியதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் இதற்காக கார்த்திக்கை கண்டிப்பாக பழிவாங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். அப்பொழுது அவள் அருகே வந்தான் ரூபனின் பார்ட்னர் ஒருவன். அவன் லைலாவை பார்த்து, ஹே டார்லிங், நீ என்ன இவ்ளோ அவசரமா ட்ரெஸ் போடுற? நீ இருக்கிற அழகுக்கு நீ எல்லாம் ட்ரெஸ் போட வேண்டிய அவசியமே இல்ல, தெரியுமா? கமான் டார்லிங், நீ இப்படியே வந்து என் கூட இரு. நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன். உன்னோட 1 டேக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றேன்னு மட்டும் சொல்லு, நான் அதுக்கான பணத்தையும் தரேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் லைலா கோபம் கொண்டவள், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி பேசுவ? நான் யாருன்னு தெரியுமா? ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு, தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத என்று சொன்னாள். அதை கேட்டவன் லைலா யார், எந்த குடும்பத்தை சேர்ந்தவள் என்று அறியாமல், அட என்னவா நீ இந்த மாதிரி தொழிலுக்கு வந்துட்டு வீண் பேச்சு பேசுற, வா உனக்கு எவ்வளவு காசு வேணும்னாலும் தர என்று சொல்லி அவளை இழுத்தான். அதை பார்த்த லைலா அவனிடமிருந்து விலக முயற்சி செய்தாள். அவள் முழுதாக ஆடை அணியாததால் அவளால் இப்பொழுது வெளியே கூட ஓட முடியவில்லை. அதை பயன்படுத்தி கொண்டவன், இங்க பாரு, நீ என் கூட இரு, என்ன சந்தோஷப்படுத்து, உனக்கு எல்லாமே நான் பண்றேன். அந்த ரூபனை விட நான் உன்கிட்ட சாஃப்டா தான் நடந்துக்குவேன் என்று சொன்னான். அதை கேட்ட லைலாவிற்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்தது. அவளுக்கு அவனை கொலை செய்தால் கூட தகும் என்று தோன்றியது. அவள் அவனிடமிருந்து தப்பிக்க போராட அவனோ லைலாவை அங்கிருந்து சுவற்றின் அருகே தள்ளி நிறுத்தியவன் அவளுக்கு முத்தம் கொடுக்க போக லைலா கண்களில் கண்ணீருடன் கண்ணை மூடிக்கொண்டாள். ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு பிறகும் அவள் தனக்கு எதுவும் ஆகவில்லை என்பதை உணர்ந்து கண்ணை திறக்க அங்கே கார்த்திக் கோபமாக இருந்தான். அவன் முன்பு லைலாவிற்கு முத்தம் கொடுக்க வந்தவன் மயங்கி கிடந்தான். அதை பார்த்த லைலா, கார்த்திக், நீ என் மானத்தை காப்பாத்த திரும்ப வந்தியா என்று கேட்டாள். உடனே கார்த்திக் அவளை முறைத்தவன், உனக்கு அப்படி ஒண்ணு இருக்கா என்று கேட்டான். அதை கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரியானது. ஆனாலும் அவள் பெரிதாக ரியாக்ட் செய்யாமல் தன்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டாள். அதன் பிறகு அவள் அங்கிருந்து செல்லலாம் என்று போக கார்த்திக் அங்கிருந்து செல்லாமல்
அவன் அங்கே விழுந்து கிடந்தவன் பாக்கெட்டை செக் செய்ய அதில் அவனுடைய போன் இருந்தது. அதை எடுத்து செக் செய்து பார்த்தான். அதில் லைலா ஆடிய டான்ஸ் இருந்தது. அதை பார்த்தவுடன் லைலா ஷாக்கானவள் அந்த போனை அவனிடம் இருந்து பறிக்கலாம் என்று வர, உடனே உஷாரான கார்த்திக் அந்த போனை சற்று தள்ளி வைத்தவன், என்னாச்சு லைலா, ஏன் உனக்கு இப்படி ஒரு அவசரம்? ரொம்ப நல்லாதான் டான்ஸ் ஆடி இருக்க. இத மட்டும் நான் கொண்டு போய் ராம் அங்கிள் கிட்டையும் ஜானகி ஆண்டி கிட்டையும் காட்டினா என்னாகும் என்று கேட்டான். அதை கேட்ட லைலா அதிர்ச்சி அடைந்தாள். எபிசோட் 308. கார்த்திக் அந்த வீடியோவை ராம் மற்றும் ஜானகிக்கு அனுப்பிவிடவா என்று கேட்டதும் லைலா பயந்து போனாள். அவளுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்று யோசிக்கவே மிகவும் பயமாக இருந்தது. அதனால் அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள். அதே நேரம் கார்த்திக், என்ன லைலா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் மட்டும் இந்த வீடியோவை ஆண்டி அங்கிளுக்கு அனுப்புனா உன்னால அந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் இல்ல, சாதாரணமா கூட போக முடியாதுல்ல என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் லைலாவிற்கு கோபமாக வந்தது. வந்த கோபத்தில் கார்த்திக்கை அந்த இடத்திலேயே கொன்றுவிடலாம் என்று கூட அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவளிடம் கொலை செய்ய எந்த பொருளும் இல்லை. ஒருவேளை அப்படி அவள் கையில் ஏதாவது இருந்திருந்தால் நிச்சயம் அவள் கார்த்திக்கை கொலை செய்து இருப்பாள். ஆனால் இப்பொழுது அவளால் அது முடியாது. என்ன நடந்தாலும் அதை சித்தார்த்தை திருமணம் செய்து முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்த லைலா அவனை பாவமாக பார்த்து, கார்த்திக் ப்ளீஸ், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நான் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். இப்போ கூட நீ சொல்லிதான் நான் இந்த மாதிரி டான்ஸ் கூட ஆடினேன். நான் இப்படி எல்லாம் பண்றதால எனக்கு மானம் இல்லையேன்னு நீ நினைக்காத. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ என்று சொன்னவள் அவனை பார்த்து கெஞ்சினாள். அவள் கெஞ்சல் மொழியை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாத கார்த்திக், அட என்ன லைலா, நீ இவ்ளோ மோசமா கெஞ்சுற, நல்லா ஃபீல் பண்ணி கெஞ்சு, அப்பதான் எனக்கு ஏதாவது உனக்கு உதவி பண்ணணும்னு தோணும் என்று சொன்னான். அதை கேட்டதும் லைலா பல்லை கடித்து கொண்டவள் அவன் கையை பிடித்து, கார்த்திக் எனக்கு இதுக்கு மேல எப்படி கேட்கணும்னு தெரியல, ப்ளீஸ் நீ என்ன பண்ணாலும் நான் செய்யறேன், ப்ளீஸ் இத அங்கிள் ஆண்டிக்கு அனுப்ப மாட்டேன்னு மட்டும் சொல்லு என்றாள். அதை கேட்ட கார்த்திக், சரி, நீ சொன்னத நான் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது நீ இனிமே எந்த கிரிமினல் வேலையும் பண்ணக்கூடாது. அதுக்கு ஓகேனா சொல்லு, நான் இந்த வீடியோவை அங்கிள் ஆண்டிக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொன்னான். உடனே லைலா, ஓகே கார்த்திக், நீ சொன்ன மாதிரியே இனி நான் நல்ல பொண்ணா இருக்கேன், இனி யாரையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்று சொன்னாள். உடனே கார்த்திக், வெரி குட் லைலா என்று சொன்னவன் அந்த போனை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டான். அதை பார்த்த லைலா, ஏ கார்த்திக், நீ என்ன போனை தூக்கி பாக்கெட்ல வச்சுட்ட, அந்த வீடியோவை டெலீட் பண்ணு என்று சொன்னாள். அதை கேட்ட கார்த்திக் லேசாக சிரித்தவன், லைலா, நான் உன்னை ஒழுங்கா புரிஞ்சுக்காம லூசு மாதிரி தான் இருந்தேன். அதுக்காக நான் எப்பவும் அப்படியே இருந்துருவேனா என்ன? நான் மட்டும் இந்த வீடியோவை என் கையில வச்சுக்கலனா நீ என்ன கொலை பண்ண மாட்ட என்று கேட்டான். அதை கேட்ட லைலா அதிர்ச்சியானாள். ஏனென்றால் அவள் முகம் அதைதான் வெளிப்படுத்தியது. எனக்கு தெரியும் லைலா, நான் மட்டும் இந்த வீடியோவை டெலீட் பண்ணா என்ன நீ இப்போ ஒன்னும் பண்ண மாட்ட. ஆனா உனக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் ஆன பிறகு நீ அபிமன்யு குடும்பத்தோட செல்வாக்க வச்சு என்ன போட்டு தள்ளிடுவ. அதுக்கெல்லாம் நான் ரெடியா இல்ல. இந்த வீடியோ தான் இப்ப என்ன உன்கிட்ட இருந்து காப்பாத்தோம். சோ இத நான் வச்சுக்கிறேன் என்று சொன்னவன் அந்த இடத்தை விட்டு சென்றான். அவனை தடுத்து நிறுத்த கூட லைலாவிற்கு தைரியம் இல்லை. அவள் அப்படியே சோர்ந்து போய் அங்கே இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தாள். அவளுக்கு தலையை பிய்த்து கொள்ளலாம் போல இருந்தது. ஐயோ கடவுளே, நான் ஏன் தான் இப்படி ஆயிட்டேனோ? எனக்கு மட்டும் ஏன் இப்படி டிசைனா பிரச்சனை வருது? இனி இவன் கிட்ட இந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் எனக்கு திக்குன்னு தானே இருக்கும். இனி நான் என்ன பண்ணுவேன் என்று மனதிற்குள் நினைத்து புலம்பினாள். அவளுக்கு உண்மையில் இப்பொழுது கார்த்திகை நினைத்து பயமாகத்தான் இருந்தது. என்னதான் கார்த்திக் அவளை ஒரு காலத்தில் உருகி உருகி காதலித்து இருந்தாலும் அவன் இப்பொழுது அவளை அந்த அளவுக்கு அதிகமாக வெறுக்கிறான். அந்த வெறுப்பு அதன் எல்லையை தாண்டிவிட்டால் நிச்சயம் தனக்கு நல்லதல்ல என்று நினைத்தவள் இப்பொழுது அனன்யாவை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்தாள். ஏனென்றால் அனன்யாவை ஏதாவது செய்ய போக அது அவன் கோபத்தை கிளறிவிடுமோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்து இருந்தவள் அதன் பிறகு எழுந்து அங்கிருந்து செல்ல போனாள். அவள் அப்படி செல்லும் பொழுது கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவளிடம் தவறாக நடந்து கொண்டவன் மயங்கி இருப்பதை பார்த்தாள்.
அவனை பார்த்ததும் லைலாவின் கோபம் இன்னும் அதிகமானது. எனவே அவள் அவனை நன்றாக அடித்தாள். அவள் அடித்த அடியில் அவனுக்கு மயக்கம் தெளிந்து வலியில் கதறத் தொடங்கினான். அந்த சத்தம் கேட்ட பிறகுதான் அவளுக்கு நிம்மதியானது. கார்த்திக் மட்டும் லைலாவிடம் யாரையும் எதையும் செய்யக்கூடாது என்று வாக்கு வாங்கவில்லை என்றால் இந்நேரம் இவனை லைலா கொலை செய்யக்கூட யோசித்திருக்க மாட்டாள் என்பதுதான் உண்மை. ஆனால் லைலா இவனை இப்படியே விட விரும்பவில்லை. தன்னிடம் தவறாக நடக்க நினைத்தவனுக்கு மரணத்தை விட கொடுமையான தண்டனை எல்லாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவள் மனதிற்குள் பல திட்டங்கள் நல்ல முறையில் தீட்டிக் கொண்டாள். அதன் பிறகு அவள் அங்கிருந்து சென்றாள். அதே நேரம் அந்த கிளப்பின் இன்னொரு அறையில் கார்த்திக் குடித்துக் கொண்டு இருந்தான். அவனுக்கு உண்மையில் அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அவனுக்கு லைலாவை இப்படி நடத்த விருப்பம் இல்லைதான். ஆனால் என்ன செய்ய, லைலா தான் அவனை இவ்வாறு எல்லாம் செய்ய வைத்து விட்டாள். அவனுக்கு தெரியும் லைலா இந்நேரம் எந்த மாதிரி யோசித்துக் கொண்டு இருப்பாள் என்று. கார்த்திக்கிற்கு இந்த காலம் எல்லாவற்றையும் எப்படி மாற்றுகிறது என்று நினைத்தாலே ஆச்சரியமாக இருந்தது. கார்த்திக்கும் மாறிவிட்டான், லைலாவும் மாறிவிட்டாள். லைலா கார்த்திக்கை ஒரு தோழனாக நினைத்தவள் இன்று அவன் சாக வேண்டும் என்று நினைக்கிறாள். அதே நேரம் கார்த்திக் லைலாவின் மீது உயிரை வைத்து இருந்தவன் இன்று அவளுக்கு என்ன ஆனால் என்ன என்று நினைப்பில் இருக்கிறான். இப்பொழுது கூட கார்த்திக் லைலா நல்ல நிலைமைக்கு மீண்டும் வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறான். ஆனால் லைலாவிற்கு அதெல்லாம் புரியுமா என்று தெரியாது. அது மட்டும் இல்லாமல் லைலா உண்மையில் சித்தார்த்தை காதலிக்கிறாளா என்ற கேள்வி அவன் மனதில் ஓடியது. இந்த லைலா ஒருவேளை என்கிட்டயும் சித்தார்த் அளவுக்கு பணமும் புகழும் இருந்திருந்தா காதலிக்கிறதா சொல்லியிருப்பா போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதே நேரம் இங்கே அனன்யா தன்னுடைய பொருட்களை பேக் செய்தவள் அதன் பிறகு சாப்பிடலாம் என்று கீழே வந்தாள். ஆனால் அவளுக்கு இன்று வழக்கத்திற்கு மாறாக என்னவோ மிகவும் சேஃபாக இருப்பது போல தோன்றியது. அடடா, என்ன நடக்குதுங்க? வழக்கமா என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே என்று யோசித்தாள். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவள் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தாள். அவளுக்கு ஒருவேளை வைபவ் தனக்காக இதையெல்லாம் செய்கிறானோ என்று கூட தோன்றியது. ஆனால் தான் அவனை இது போன்று எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னதும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. வைபவ் நிச்சயமா இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் தான் அவன்கிட்ட எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னேனே. சரி, நம்ம தான் அதிகமா யோசிக்கிறோம் போல என்று நினைத்தவள் தனக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்தாள். அவளுக்கு ஏனென்றே தெரியவில்லை. இங்கே சமைக்கும் உணவுகள் மிகவும் பிடித்திருந்தது. அவளுக்கு வெளி சாப்பாடு சாப்பிடுவது போல இல்லை, மாறாக வீட்டு சாப்பாடு சாப்பிடுவது போல இருந்தது. கடந்த சில நாட்களில் தன்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தை நிறைய கஷ்டம் அனுபவித்ததால் அந்த குழந்தைக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்காமல் அதற்காகவே நிறைய சாப்பிட்டாள். அவள் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த இடம் மிகவும் அழகாக இருந்ததால் அங்கே ஒரு வாக் போய் வரலாம் என்று நினைத்தவள் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். அந்த ரெஸ்டாரண்ட் சுற்றி ஓல்டு ஃபேஷன் பில்டிங்ஸ் அதிகமாக இருந்தது. அழகான மரங்கள் குளிர்ச்சியான காற்றை கொடுத்து கொண்டு இருந்தது. இதை போன்ற ஒரு இடத்தில் தன்னுடைய மனதிற்கு பிடித்தவர்களுடன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தாள் அனன்யா. அவள் அப்படி யோசிக்கும் போதே சித்தார்த்தின் முகம் அவள் கண் முன்பு வந்து போனது. அவனை நினைக்கும் போதே அனன்யாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவள் இதற்கு மேல் சித்தார்த்தை நினைக்க கூடாது என்று முடிவு செய்தாள். ஏற்கனவே அவனை ஒருமுறை நினைத்ததற்கு தான் அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான். எனவே இனி அவன் வாழ்க்கையில் எந்த காரணத்திற்காகவும் செல்லக்கூடாது. அவன் சாயலாக தன்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து எடுக்க வேண்டும் என்று மட்டும் அவள் நினைத்து கொண்டாள். அவளுக்கு அதை தாண்டி வேறு எந்த நினைப்பும் இல்லை. அவள் கொஞ்ச நேரம் அங்கே சுற்றி நடந்துவிட்டு ஒரு பார்க்கில் சென்று உட்கார்ந்தாள். என்னதான் அவள் சித்தார்த்தை பற்றி நினைக்க கூடாது என்று நினைத்தாலும் அவள் மனம் மீண்டும் மீண்டும் அவளுக்கு சித்தார்த்தை தான் நினைவுபடுத்தியது. தன்னுடைய மனதை நினைத்து நொந்து கொண்டவள் மித்ரனிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவள் வரும்பொழுது போனை கொண்டு வரவில்லை. எனவே அவள் அங்கிருந்து போனை எடுக்க வேண்டி ரூமுக்கு மெல்ல நடந்து செல்ல இவ்வளவு நேரம் மறைந்திருந்து அவளை பார்த்து கொண்டு இருந்த சித்தார்த் வெளியே வந்தான். அவன் அனன்யா ரூமிலிருந்து வெளியே வந்த நொடியிலிருந்து அவளை தான் பார்த்து கொண்டு இருந்தான். ஆனால் அனன்யாவிற்கு அது தெரியவில்லை. இப்படி தூரம் நின்றே அவளை எத்தனை காலம் ரசிக்க வேண்டும் என்று சித்தார்த்திற்கும் புரியவில்லை.
சித்தார்த் அனன்யா மிகவும் சோகமாக இருப்பதை கவனித்தான். தங்கள் பிரிவினால்தான் அவள் இவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்று அவனுக்கும் தெரியும். எனவே அவன் மனதிற்குள், அனன்யா நீ கஷ்டப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் என்று சொல்லிக் கொண்டு இருந்தான். அனன்யா இதை எதையும் அறியாமல் அவள் பாட்டுக்கு நடந்து செல்ல, சட்டென்று ஒரு விலை உயர்ந்த கார் அவள் முன்பு வந்து நின்றது. சட்டென்று கார் வந்ததும் பதட்டமான அனன்யா அந்த காரை பார்த்தாள். அவளுக்கு அந்த காரை இதற்கு முன்பு பார்த்தது போல ஞாபகம் இல்லை. அதனால் அவள் அந்த காரை விட்டு விலகி செல்ல போக, அப்பொழுது காரை விட்டு இறங்கிய வைபவ், ஏ அனன்யா எங்க போற என்று கேட்டான். அவன் குரல் கேட்டதும் நின்ற அனன்யா வைபவை பார்த்ததும் சற்று நிம்மதி அடைந்தவள், ஏ வைபவ் நீங்க என்ன பண்ற என்று கேட்டாள். உடனே வைபவ் அவளை பார்த்து சிரிக்க, தன்னுடைய தலையில் லேசாக தட்டி கொண்டவள், அடிச்ச நான் ஏன் இவ்ளோ முட்டாள்தனமா கேள்வி கேக்குறேன், இந்த இடமே இவனோடதுதான், இவன் வரக்கூடாதா என்று யோசிக்க, அப்பொழுது அவளை பார்த்த வைபவ், என்ன அனன்யா யோசனை எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். ஆமா நீ என்ன மிஸ் பண்ணியா என்று கேட்டான். அதை கேட்ட அனன்யா இவன் வேண்டும் என்றே தன்னை வெறுப்பேற்ற பேசுகிறான் என்று புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தாள். அதே நேரம் இவன் இப்படி பேசியதை கேட்ட சித்தார்த்திற்கோ கோபம் தலைக்கு ஏறியது. இந்த வைபவுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் அனன்யா கிட்ட இப்படி எல்லாம் பேசுவான், எனக்கு இவனை நினைச்சாலே கோவமா வருது என்று மனதிற்குள் பேச, அவன் முகத்தை வைத்தே அவன் கோபத்தை உணர்ந்த அவனுடைய பாடிகார்ட்ஸ் சித்தார்த் அருகே வந்து, பாஸ் நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு புரியுது, நாங்க வேணா அந்த வைபவோட சில விஷயங்களை உடைச்சிடவா, சோ அவன் டிஸ்ட்ராக்ட் ஆவான் என்று கேட்டான். இப்பொழுது சித்தார்த் இருக்கும் நிலைமையில் அவனுக்கு வைபவை போட்டு தள்ளினாலும் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அவன் அப்படி செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் வைபவால் தான் அனன்யா இப்பொழுது இங்கே இருக்கிறாள். ஒருவேளை இப்பொழுது இங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் நிச்சயம் அனன்யா இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்றுதான் பார்ப்பாள். எனவே அவன் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவன், இல்ல நீங்க இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க என்று சொன்னான். அதை கேட்ட மற்ற பாடிகார்ட்ஸுக்கு அப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அதே நேரம் இங்கே அனன்யா வைபவுடன் பேசியவள் அவனுடன் காரில் ஏறி சென்றாள். அதை பார்த்த உடனேயே சித்தார்த்தின் கோபம் இன்னும் அதிகமானது. அதனால் அவன் இதற்கு மேல் இங்கே நிற்க வேண்டாம், அப்படி நின்றால் ஏதாவது பிரச்சனை வரும் என்று புரிந்து கொண்டு அங்கிருந்து செல்ல முடிவு செய்தான். அப்பொழுது அவன் மனதில் இன்னொரு கேள்வி தோன்றியது. உடனே தன்னுடைய வேலையாட்களை பார்த்தவன், ஆமா லைலா விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டான். உடனே அவன், சார் இப்போ லைலா ஆட்கள்ல நம்ம ஆட்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இந்த விஷயம் லைலாவுக்கு தெரியாது, அவங்க ஏதாவது தப்பு பண்ணா நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம் சார் என்று சொன்னான். அதை கேட்டதும் தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. ஓகே, அவன் மேல ஒரு கண்ணை எப்பவுமே இருக்கட்டும் என்று சொன்னவன் அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டான். அதே நேரம் இங்கே காரில் உட்கார்ந்திருந்த அனன்யா வைபவை பார்த்து, ஏ வைபவ் நம்ம இப்ப எங்க போறோம் என்று கேட்டாள். அவளுக்கு வைபவ் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த கேள்வியை கேட்கவில்லை. மாறாக அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. ஏனோ அவளுக்கு இப்பொழுது வைபவ் மீது நல்ல நம்பிக்கை வந்துவிட்டது. அதனால்தான் அவள் அவனுடன் செல்ல பயப்படவில்லை. அதே நேரம் வைபவ் அவளை பார்த்து அழகாக சிரித்தவன், நான் உன்னை உன் அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா ஷாக் ஆனாள். எபிசோட் 309. அனன்யா வைபவ் தன்னை தன்னுடைய அம்மா அப்பா வீட்டிற்கு அழைத்து செல்கிறான் என்று சொன்னதும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். அவளுக்கு அங்கே செல்ல விருப்பமே இல்லை. அதனால் பதட்டமானவள் வைபவிடம் தன்னை அங்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்ல வரும்பொழுதுதான் வைபவ் முகத்திலிருந்த புன்னகையை கவனித்தாள். அதை பார்த்த உடனேயே அவளுக்கு அவன் இவ்வளவு நேரம் தன்னிடம் விளையாடி இருக்கிறான் என்று புரிந்தது. எனவே அவள், ஏ வைபவ், நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட விளையாடிட்டு இருக்க? பிளீஸ் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் விளையாடாத, என்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு மட்டும் சொல்லு என்று சொன்னாள். அதை கேட்ட வைபவ், அடடா, அப்போ நான் சொன்னாதான் நீ என் கூட வருவியா? சொல்லலனா என்னை நம்பி வரமாட்டியா என்று கேட்டான். அதை கேட்டதும் அனன்யா, நான் உன்னை நம்புறதாலதான் இவ்வளவு தூரம் கூட வரவே செய்யறேன். சரி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லனா எனக்கு பிரச்சனை இல்ல, நம்ம போலாம், எங்கதான் கூட்டிட்டு போறேன்னு நானும் பாக்குறேன் என்று சொன்னவள் அமைதியாக உட்கார்ந்தாள். வைபவ் அவளை ஸ்பார்க்லிங் கிளப்புக்கு தான் அழைத்து சென்றான். இதை அனன்யாவும் எதிர்பார்த்தாள்.
அவள் காரை விட்டு இறங்கியதும் அந்த ஸ்பார்க்கிள் கிளப்பை பார்த்தாள். அவளுக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவள் முதல் முறையாக இந்த இடத்தில் வரும்பொழுது தன்னுடைய அப்பாவால் விற்கப்பட்டு தான் இந்த இடத்திற்கு வந்தாள். அப்பொழுது அவளுக்கு அந்த இடம் அவ்வளவு பெரியதாக பிடிக்கவில்லை. ஆனால் அன்று நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் சித்தார்த்திற்கும் அனன்யாவிற்கும் நடுவே ஒரு அழகான நெருக்கம் கூட உருவானது. அதை நினைத்து அனன்யாவிற்கு சித்தார்த்துடன் இருந்த நாட்கள் எல்லாம் கண்கள் முன்பு வந்து போக, அவளையும் அறியாமல் அவளுடைய முகத்தில் ஒரு அழகிய புன்னகை தோன்றியது. அதை பார்த்த வைபவிற்கு கொஞ்சம் வைத்தெரிச்சலாக இருந்தது. அவனுக்கு ஏனோ அனன்யா சித்தார்த்தை நினைப்பது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. எனவே அவள் அருகே வந்தவன், என்ன அனன்யா, எதுக்காக நீ இந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க? சரி வா, நம்ம உள்ள போலாம் என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யாவும் அவனுடன் நடக்க, வைபவ் இந்த முறை அனன்யாவை தன்னுடைய பர்சனல் ரூமிற்கு அழைத்து சென்றான். அந்த அறை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே இருந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் நிச்சயமாக பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதாக இருக்கும். அதையெல்லாம் ரசித்தபடி அனன்யா நின்று கொண்டிருக்க, இப்போ கண்டிப்பா உனக்கு பசிக்கும், சாப்பிடலாம் என்று அழைத்து சென்றான் வைபவ். அந்த அறையிலேயே ஒரு மிகப்பெரிய டேபிளில் பல வகையான உணவுகள் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த அனன்யாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவள் இப்பொழுது கர்ப்பமாக இருப்பதால் அவளுக்கு சமீபத்தில் மிகவும் அதிகமாக பசித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவள் இந்த சாப்பாட்டை நிச்சயமாக நன்றாக சாப்பிடலாம் என்று நினைத்துக் கொண்டு இருந்தாள். இதுவே முன்பு போல இருந்திருந்தால் நிச்சயமாக அவள் சாப்பிடவே சென்றிருக்க மாட்டாள். ஆனால் இப்பொழுது வைபவை அவள் ஒரு நல்ல தோழனாக நினைக்கிறாள். எனவே எந்தவித கவலையும் இல்லாமல் அனன்யா சாப்பிட உட்கார்ந்தாள். அவள் அந்த டிஷ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்க, அவளுக்கு பசிக்கிறது என்பது அவனுக்கும் புரிந்தது. உடனே, அனன்யா, இங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கும், நீ ஏன் சாப்பிடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க? நல்லா எடுத்து சாப்பிடு என்று சொன்னான். உடனே அவனை பார்த்து அழகாக சிரித்த அனன்யா அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். அவளுக்கு அனைத்து உணவுகளும் பிடித்திருந்தது. அப்பொழுது வைபவ் அவளை பார்த்து, என்ன அனன்யா, சாப்பாடு எப்படி இருக்கு என்று கேட்டான். உடனே அவளும், நல்லா இருக்கு வைபவ், ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க என்று கேட்டாள். அதை கேட்டவன், எல்லாம் சும்மாதான், விருந்தாளி மாதிரி உன்னை கூப்பிட்டு வந்து உனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேக்குறேன் என்று சொன்னவன் அமைதியாக அவளுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு, சரி, இப்போ நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அனன்யா, தப்பா நினைச்சுக்க மாட்டியே என்று ஆரம்பித்தான். உடனே அவள், பாருப்பா, வைபவ் கூட ஒரு கேள்வி கேட்க இவ்ளோ தயங்குவானா? டவுட்டா இருக்கே. ஆமா, அப்படி என்ன கேட்க போற, கேளு என்று சொன்னாள். உடனே அவன், ஏன் அனன்யா, நீ குணசேகரம் வீட்டு பொண்ணு தானே? அவர் கொஞ்சம் வசதியான ஃபேமிலிய சேர்ந்தவர் தானே என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அனன்யாவிற்கு மிகவும் டென்ஷனாக இருந்தது. அவள் உடனே, இங்க பாரு, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு என்ன சொல்லிக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணா இல்ல, ஒரு மனுஷியா கூட நடத்தப்படல. அதனால தயவு செஞ்சு என்ன நீ அந்த குடும்பத்தோட கனெக்ட் பண்ணாத. முன்னாடியாவது அவங்க கூட இல்லனாலும் அவங்க குடும்பம்னு தான் நான் இருந்தேன். ஆனா என்னைக்கு அவங்க உன்னோட கிளப்ல என்ன வித்தாங்களோ அன்னைக்கே என்னுடைய எல்லா ஆசையுமே போயிடுச்சு. அந்த குடும்பமே குடும்பம் இல்ல என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் அனன்யாவின் மனநிலையை வைபவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் முதல் முறை குணசேகரன் இங்கு அனன்யாவை விற்க வரும் பொழுது தன்னுடைய சொந்த மகளையே விற்கிறோமே என்ற கவலை அவருடைய முகத்தில் கொஞ்சம் கூட இருக்கவில்லை. அதை வைபவ் கவனித்திருந்தான். அப்படி பாசமில்லாத ஒரு தந்தையிடம் அவள் வளர்ந்ததால் இப்படி பேசுகிறாள் என்று புரிந்து கொண்டான் வைபவ். அனன்யா அவனிடம் பேசியவள் அதன் பிறகு அமைதியாக தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்க, அப்பொழுது வைபவ் அனன்யாவை பார்த்து, அனன்யா, எனக்கு உன்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு, நான் கேட்கவா என்று கேட்டான். உடனே அனன்யா, என்ன சாப்பிட கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே வைபவ், பல கேள்வி வச்சிருக்க போல, சரி பரவாயில்ல கேளு என்றாள். உடனே அவன், அது உன்னோட தங்கச்சி இப்போ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தானே முன்னாடி உன்னோட ஃபியான்சியா இருந்தான், அப்போ உன்னோட பையன் மித்ரனுக்கு அவன்தான் அப்பாவா என்று கேட்டான். அதை கேட்டதும் கோபம் கொண்ட அனன்யா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க வைபவ் என்று கேட்டாள். அதை கேட்டதும் அவன், இங்க பாரு ப்ளீஸ், நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, எனக்கு உன்னோட குழந்தைக்கு உண்மையான அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டதும் அனன்யாவின் முகம் மாறியது.
அவளுக்கு மித்ரனுடைய பிறப்பை பற்றி பேசியதும் தான் அவன் பிறப்பதற்கு முன்பு எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டோம் என்பது நினைவிற்கு வந்தது. பெற்ற அப்பாவாலேயே துரத்தி அடிக்கப்பட்டு வெளிநாட்டிற்கு சென்று அங்கேயும் பல பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையே அவளுக்கு பிரச்சனையாக மாறியது. அப்படி இருந்த பிறகும் அவளுக்கு தன்னுடைய குழந்தையின் அப்பா யார் என்று தெரியாது. அதை நினைத்தவள் தன்னையே நொந்து கொண்டாள். அதே நேரம் வைபவ் அவளை பார்த்தவன், என்ன அனன்யா, ஏன் அமைதியாகிட்ட? கொஞ்சம் எனக்கு சொல்ல என்று சொன்னான். அதை கேட்டவள், நீ ஏன் வைபவ் திடீர்னு ஏன் வாழ்க்கையில இவ்ளோ ஆர்வம் ஆகிட்ட என்று கேட்டாள். அதற்கு அவன், எனக்கே தெரியல, திடீர்னு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. சரி சொல்லு அனன்யா, உன் குழந்தைக்கு அப்பா யாரு என்று கேட்டான். அதை கேட்டதும் அனன்யா, எனக்கு தெரியாத வைபவ், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் நிதானத்திலேயே இல்ல. எனக்கு போதை மருந்து கொடுத்திருக்காங்க. நான் தெளிவில்லாம இருந்த அன்னைக்கு நைட்டு தான் சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. என் வாழ்க்கையில என்னடா நடக்குதுன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு, அவ்வளவுதான். என் கூட இருந்தது யாருன்னு கூட எனக்கு தெரியாது என்று சொன்னாள். அதை கேட்ட வைபவ் சரி என்று சொன்னான். அவனுக்கு அனன்யா இதற்கு மேலும் அந்த டாபிக்கை பற்றி பேச விரும்பவில்லை என்று தெரிந்தது. எனவே அவன் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தவில்லை. அனன்யாவும் அதை பற்றி பேச தயாராக இல்லை. அதனால் அவளை அமைதியாக சாப்பிட விட்டான். அவனுடைய மனம் அனன்யாவின் குழந்தையுடைய அப்பா யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியது. திடீரென அவனுக்கு ஏன் இந்த ஆசை வந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு அந்த ஆசை வந்துவிட்டது. ஆனால் அவனுடைய மனதில் என்ன ஓடுகிறது என்பதை அறிந்து கொள்ளாத அனன்யா சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்புவதாக சொன்னாள். அதை கேட்ட வைபவ், ஓகே அனன்யா, நீ பத்திரமா போ, பாத்து கிளம்பு. நான் என் ஆட்கள் 2 பேரை அனுப்பி விடுறேன், அவங்க உன்னை கொண்டு போய் விட்டுடுவாங்க என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா சரி என்று தலையசைத்தாள். 2 ஆட்களை அனன்யாவுடன் அனுப்பி வைத்தான். அதன் பிறகு வைபவ் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து அனன்யா சொன்னதை யோசித்தவன் அதன் பிறகு தன்னுடைய ஆட்களை அழைத்தான். அவர்கள் வந்து, சொல்லுங்க பாஸ், என்ன பண்ணணும் என்று கேட்டார்கள். உடனே வைபவ், உண்மையாவே உங்கள மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப ரேருடா. நான் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கல்ல, நீங்க வேற லெவல் தான். இந்த அனன்யா இருக்காங்கல்ல, இவங்க வாழ்க்கையில 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இவங்க கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையில வந்திருக்காங்கன்ற ஜாதகம் எனக்கு வேணும். நீங்க அதை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் அவர்களும் ஓகே பாஸ், நாங்க கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு வைபவ் மனதிற்குள், பரவாயில்ல அனன்யா, இந்த விஷயத்துல உனக்கு எதுவும் தெரியலனா கூட பிரச்சனை இல்ல. இனி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். மித்ரனோட அப்பா யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதே நேரம் இங்கே அனன்யா தன்னுடைய ரூமிற்கு வந்து பெட்டில் உட்கார்ந்தாள். அவளுக்கு என்னதான் வைபவ் பேசிய சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவள் அதை பற்றி மேலும் யோசிப்பதாக இல்லை. அவளுக்கு மிகவும் டயர்டாக இருந்தது. என்னதான் அவள் உடல் அளவில் டயர்டாக இருந்தாலும் மனதளவில் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். எனவே அவள் சென்று குளித்துவிட்டு மீண்டும் வந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு மித்ரனிடம் பேச வேண்டும் போல இருந்தது. எனவே போனை எடுத்து மித்ரனுக்கு, ஹாய் மித்து, நீ இருக்கியா என்று மெசேஜ் அனுப்பினாள். அனன்யாவிற்கு மித்ரனிடம் எப்பொழுதும் பேச தைரியம் இருக்காது. ஏனென்றால் சித்தார்த் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் வீட்டில் இருப்பான். ஒருவேளை மித்ரனுக்கு மெசேஜ் அனுப்பும் பொழுது அந்த மெசேஜ் சித்தார்த்திடம் மாட்டிவிட்டால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்று மிகவும் பயந்தாள். எனவே அவள் எப்பொழுதும் மெசேஜ் செய்ய மாட்டாள். இப்பொழுது சித்தார்த் வீட்டில் டின்னர் டைம் முடிந்திருக்கும் என்பதால் தான் தைரியமாக மெசேஜ் செய்தாள். எப்பொழுதும் சித்தார்த் டின்னர் முடிந்துவிட்டால் நேராக சாப்பிட்டு ஸ்டடி ரூமிற்கு சென்று விடுவான். அப்படி என்றால் மித்ரன் தனியாகத்தான் இருப்பான். எனவே அவனுக்கு மெசேஜ் செய்யலாம் என்ற நம்பிக்கையில் மெசேஜ் செய்தான். ஆனால் அவளை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னவென்றால், ஸ்டடி ரூமில் மித்ரனும் சித்தார்த்துடன் இருந்தான். சித்தார்த் வேலை பார்த்து கொண்டிருக்க மித்ரன் அங்கிருந்த சோஃபாவில் படுத்து ஐபேடில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது சரியாக அனன்யாவிடமிருந்து மெசேஜ் வந்தது. பாவம் மித்ரன், சிறுவன்தானே, நோட்டிபிகேஷன் சவுண்டை ஆஃப் செய்ய மறந்துவிட்டான். அவனுக்கு சட்டென்று நோட்டிபிகேஷன் சத்தம் வந்தது. மிகவும் பயமாக இருந்தது. அவனுக்கு ஒருவேளை இதை சித்தார்த் நோட் செய்திருப்பானோ என்ற அச்சமும் வந்தது. அவன் லேசாக சித்தார்த் தன்னை பார்க்கிறானா என்று எட்டி பார்த்தான்.
ஆனால் சித்தார்த் அவனை பார்க்காமல் வேலை பார்த்து கொண்டு இருந்தான். அனன்யாவிடம், அம்மா, நான் இங்க அப்பா கூட ஸ்டடி ரூம்ல தாமா இருக்கேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணம்மா. நீங்க இன்னைக்கு எனக்கு அவ்வளவா பேசவே இல்லையே என்று கேட்டான். அதே நேரம் இந்த மெசேஜை பார்த்த அனன்யாவிற்கு பதட்டமானது. ஐயோ, இவன் என்ன சித்தார்த் கிட்ட இருக்கேன்னு சொல்றான்? அப்போ சித்தார்த் கிட்ட நாங்க மாட்டிக்குவோமா? இல்ல, மித்து ஒரு ஆர்வத்துல எனக்கு மெசேஜ் பண்றான் போல. அதனால நான் இப்போதைக்கு மித்ரனுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிறது தான் நல்லது என்று நினைத்தவள் மித்ரனுக்கு ரிப்ளை செய்யாமல் இருந்தாள். அதே நேரம் மித்ரன் அனன்யாவிடமிருந்து ரிப்ளை வரும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தவன் அவளிடமிருந்து ரிப்ளை வராததும் ஏமாந்து போனான். அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஐயோ, அம்மா என்ன இன்னும் எனக்கு ரிப்ளை பண்ணல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது இடைக்கு இடையே அவன் சித்தார்த்தையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டேதான் இருந்தான். ஒருவேளை சித்தார்த் தன்னை கவனிக்கிறானா என்று பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் சித்தார்த் தன்னை கவனிப்பதை காட்டிக்கொள்ளவில்லை. அதில் நிம்மதியை அடைந்தவன் கொஞ்ச நேரம் டேபை பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகுதான் அவனுக்கு அனன்யா சித்தார்த் இருக்கும் பொழுது பேசக்கூடாது என்று சொன்னது நினைவிற்கு வந்தது. எனவேதான் இங்கே இருப்பதால் தன்னுடைய அம்மா எதுவும் பேச மாட்டேன் என்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் அங்கே இல்லாமல் எபிசோட் 310. அனன்யா போனை அட்டென்ட் செய்யாமல் இருப்பதை பார்த்த மித்ரன் மிகவும் பதட்டம் அடைந்து விட்டான். என்னாச்சு அம்மாக்கு? ஏன் போனை அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று பதட்டப்பட்டவன் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அழைத்தான். ஆனால் அனன்யா போனை எடுக்கவே இல்லை. உடனே அவன் அனன்யாவுக்கு மெசேஜ் போட்டான். அம்மா, நான் தான் மித்ரன். நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா ஏன் போன் எடுக்க மாட்டீங்க? எனக்கு உடனே உங்ககிட்ட பேசணும் போல இருக்குமா? உடனே கால் பண்ணுங்க ப்ளீஸ் என்று செய்தியை அனுப்பினான். அனன்யா அந்த மெசேஜை பார்த்த பிறகுதான் தனக்கு இவ்வளவு நேரம் கால் செய்வது மித்ரன் தான் என்பதை புரிந்து கொண்டாள். உடனே போனை எடுத்து ஹலோ மித்து என்றாள். மறுபக்கத்திலிருந்து மித்ரன் அனன்யாவின் குரலை கேட்டு நிம்மதி அடைந்தான். அம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் மித்து, நீ எப்படிப்பா இருக்க என்றாள் அனன்யா. நானும் நல்லா இருக்கேம்மா. இங்க அப்பான்னு ஒருத்தர் என் கூட இருக்காங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்கம்மா. அது சரி, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம் போன் எடுக்கல? நான் எவ்வளோ டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா என்றான் மித்ரன். சாரி மித்து, நீ தான் போன் பண்றேன்னு எனக்கு தெரியல. அதோட அம்மா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதனாலதான் என்னால போனை எடுக்கவே முடியல. சாரி என்றாள் அனன்யா. மித்து, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா என்று கேட்க, ஆமாமா, இங்க இருக்கிறவங்க யாரையுமே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த இடம் ஜாலியாதாமா இருக்கு என்றான். சிறிது நேரம் இருவரும் போனில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மித்ரன் அனன்யாவிடம், அம்மா, நீங்க எப்பமா வருவீங்க? சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க வரவே இல்லையே. எப்பதாமா வருவீங்க? இன்னும் எத்தனை நாள் தான் உங்களுக்காக வெயிட் பண்றது? எனக்கு உடனே உங்களை பார்க்கணும் போல இருக்குமா. ஐ மிஸ் யூ வெரி மச் அம்மா என்றான். நான் கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மித்து. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாவே வந்துருவேன் மித்து. அது வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, சரியா என்றாள். சரிம்மா என்றான் மித்ரன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மித்து, நீ என்கிட்ட போன்ல பேசுற விஷயம் அப்பாவுக்கு மட்டும் தெரியவே கூடாது. அந்த விஷயத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா என்றாள். அதை கேட்ட மித்ரன் குழப்பத்தோடு, ஏமா, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்பாவுக்கு தெரியக்கூடாது? அப்பா ரொம்ப நல்லவர் தானம்மா. அவர் உங்க ஹஸ்பண்ட் தானே என்றான் மித்ரன். அப்பா ரொம்ப நல்லவர் தான் மித்ரன். ஆனா எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒத்துமையா வாழறது இல்ல. என்னதான் நல்லவங்களாவே இருந்தாலும் சில நேரம் பிரிஞ்சு வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்றாள். நீங்க என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று சொல்ல, உனக்கு புரியாது மித்து, நீ சின்ன பையன் தானே. வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுக்குவ. தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளு. நீ என்கிட்ட போன்ல பேசுற விஷயம் நிச்சயமா அப்பாவுக்கு தெரியவே கூடாது, புரிஞ்சுதா என்றாள். சரிமா என்று சொல்ல, சரி மித்து, டைம் ஆயிடுச்சுல்ல, நான் அப்புறமா பேசலாம். அம்மாவே உனக்கு கால் பண்றேன்
என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். அனன்யாவிடம் பேசிய பிறகுதான் மித்ரன் சற்று நிம்மதியாக உணர்ந்தான். போனை கட் செய்த பிறகு மித்ரன் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே சித்தார்த் நின்று கொண்டிருந்தான். சித்தார்த்தை பார்த்தவுடன் மித்ரனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒருவேளை மித்ரன் அனன்யாவோட பேசிய விஷயம் சித்தார்த்திற்கு தெரிந்திருக்குமோ என்று நினைத்து பயந்தான். அச்சச்சோ, இவங்க எப்ப வந்தாங்கன்னு தெரியலையே. நான் அம்மா கிட்ட பேசுற விஷயம் இவருக்கு எக்காரணத்து கொண்டு தெரியவே கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா இப்படி பின்னாடி வந்து நிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ நான் என்ன பண்றது என்று யோசித்தான். அதே நேரம் சித்தார்த் மித்ரனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தான். ஆனால் சித்தார்த் இதையெல்லாம் கண்டுபிடித்து இருப்பானா என்பது மித்ரனுக்கு உறுதியாக தெரியவில்லை. அதனால் அவன் அசடு வழிய சித்தார்த்தை பார்த்து, அப்பா நீங்களா? நீங்க இங்க என்னப்பா பண்றீங்க? எப்ப வந்தீங்க என்றான். அத நான் தான் கேட்கணும் மித்து. நீ எப்பவோ ரூமுக்கு வந்துட்ட. ஆனா இவ்வளவு நேரம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நாளைக்கு உனக்கு பர்சனல் டீச்சர் ஒருத்தவங்க வருவாங்கன்னு. நீ சீக்கிரமா தூங்கினாதானே காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும். இவ்வளவு நேரம் முழிச்சிருந்தா எப்படி என்றான். அப்பாடி, அப்படின்னா நான் பேசினதை எதையும் அப்பா கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் என்று நினைத்து கொண்டே மித்ரன், அது இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது, அதான் கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு விளையாடிட்டு இருந்தேன் என்று சொல்லிவிட்டு தலையை தாழ்த்தி கொண்டான். மித்ரனால் சித்தார்த்தின் கண்களை பார்த்து பொய் சொல்ல முடியவில்லை. அதனால் அவன் தன் முகத்தை தாழ்த்தி கொண்டதை பார்த்து சித்தார்த் அழகாக சிரித்தான். மித்ரனுக்கு அருகில் வந்து அவன் தலையை கோதியபடி, சரி மித்து, ஆனா நீ தூங்காம இருக்கிறது உன் உடம்புக்கு நல்லதில்ல, நீ போய் ரெஸ்ட் எடு என்றான். மித்ரன் மெத்தையில் படுத்துக்கொள்ள சித்தார்த் அவனுக்கு போர்வையை போர்த்தி விட்டான். மித்ரன் சிறுவன் என்பதால் அவன் படுத்தவுடன் நன்றாக உறங்கிவிட்டான். சிறிது நேரத்தில் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான். அவன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து சித்தார்த் ரசித்தான். அதன் பிறகு விளக்கை அணைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான். நள்ளிரவு நேரம். சித்தார்த் கருப்பு நிற உடை அணிந்து இருந்தான். அதன் பிறகு ரகசியமாக வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது அனீஷ் அவனுக்காக காத்து கொண்டிருந்தான். சித்தார்த் பியூர் பிளாக் கலரில் உடை அணிந்திருப்பதை பார்த்த அனீஷ், பாஸ் என்ன இப்படி மென்னின் பிளாக் மாதிரி பியூர் பிளாக் கலர்ல வந்துட்டு இருக்காரு? இந்த இருட்டுல அவரை கண்டுபிடிக்கவே முடியாது போல இருக்கே. யார் கண்லயும் மாட்டிட கூடாதுன்னு தான் இப்படி ஒரு கெட்டப்பா என்று நினைத்தான். சித்தார்த் அவனை நெருங்கி வந்தவுடன், பாஸ் இன்னைக்கு சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிட்டோம் பாஸ் என்றான். அதை கேட்ட சித்தார்த், நல்லதனுஷ் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டான். அதன் பிறகு சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் அனன்யா இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஏற்கனவே டார்க் நெட்டை சேர்ந்தவர்கள் அந்த ரெஸ்டாரண்டில் வேலை செய்யும் எல்லோருக்கும் மயக்க மருந்து கொடுத்து விட்டதால் அங்கிருக்கும் எல்லோரும் மயங்கி கிடந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சித்தார்த் ரெஸ்டாரண்டிற்குள் சுலபமாக வந்துவிட்டான். எப்பொழுதும் போல அனன்யாவுக்கு அருகில் சென்றான். அனன்யா கர்ப்பமாக இருந்ததால் அவள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். சித்தார்த் அவளுக்கு அருகில் வந்து அவளை அணைத்தபடி படுத்துக் கொண்டான். அவனுக்கும் சில நாட்களாக தூக்கமில்லாமல் டயர்டாக இருந்தது. இத்தனை நாட்கள் அவனுக்கு அனன்யா அருகில் இல்லாமல் சரியாக தூக்கம் வரவில்லை. அந்த சோர்வு அவனுக்கும் இருந்தது. ஆனால் அனன்யாவுக்கு பக்கத்தில் படுக்கும் பொழுது நிம்மதியாக உறக்கம் வந்தது. இரவு நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென அனன்யாவின் முனகல் சத்தம் கேட்டது. அவளுடைய முனகல் சத்தத்தால் சித்தார்த் கண்விழித்துக் கொண்டான். எங்கே அவளுக்கு தான் அருகில் இருப்பது தெரிந்து விடுமோ என்று பயந்தான். அசையாமல் அப்படியே படுத்திருந்தான். எந்த அசைவும் இன்றி அவளை அமைதியாக பார்த்தான். அவள் மெல்லிய தோணியில், சித்தார்த் என்று அழைத்தாள். சித்தார்த், சித்தார்த், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க சித்தார்த், என்னை விட்டு போகாதீங்க என்று மெல்லிய தொனியில் முணங்கினாள். அதை கேட்ட சித்தார்த் அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஆனால் அனன்யா கண்களை மூடியபடியேதான் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவள் கனவில் உளறுகிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அப்பொழுதுதான் அவன் எதிர்பாராத ஒரு சம்பவமும் நடந்தது. திடீரென அனன்யா சித்தார்த் பக்கம் திரும்பினாள். அப்பொழுது அவள் கண்களை திறந்து பார்த்தாள். ஆனால் அப்பொழுதும் சித்தார்த் அசையாமல் படுத்திருந்தான். ஆனால் அவள் கண்களை திறந்திருந்தாலும் தூக்கத்தில் தான் இருந்தாள். அவள் மீண்டும் கண்களை மூடி சித்தார்த்தை அணைத்து கொண்டாள். இருவரும் மீண்டும் உறங்க ஆரம்பித்து விட்டார்கள். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. காலை 5 மணி ஆகிவிட்டது. சித்தார்த் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். 5 மணி ஆகும் பொழுதே அவன் விழித்துக் கொண்டான். அவன் விழிக்கும் போது அனன்யாவை பார்த்தான்.
அவன் மனதுக்குள் புத்துணர்வை உணர்ந்தான். அதுக்குள்ள இந்த நாள் முடிஞ்சு போச்சா? இவ கூட இருக்கிற ராத்திரி மட்டும் ஏன் தான் இவ்ளோ வேகமா போகுதுன்னே தெரியல. ஆனா இவ என் கூட இல்லாத நாட்கள் நகரவே மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். கனத்த இதயத்தோடு மெதுவாக எழுந்து நின்றான். சித்தார்த்திற்கு வாழ்நாள் முழுவதும் அனன்யாவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் அவனோடு இருந்தால் அவள் நிச்சயமாக பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அவன் அங்கிருந்து மெதுவாக எழுந்து செல்ல முடிவு செய்தான். செல்வதற்கு முன் அவன் அனன்யாவின் முகத்தை ஒருமுறை பார்த்தான். இத்தனை நாட்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஆசையெல்லாம் வெளியே வருவது போலிருந்தது. சித்தார்த்திற்கு வேறு எந்த பெண்ணிடமும் தோன்றாத உணர்வுகள் அனன்யாவை பார்க்கும் பொழுது தோன்றியது. அவனால் அனன்யாவிடம் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆசைகளை தீர்த்து கொள்ள முடிந்தது. அஸ்கி வாய்ஸில், "யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அனன்யா, நீ என்னை ரொம்ப சோதிக்கிற. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தனா கூட உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு எனக்கே பயமா இருக்கு. நான் உடனே இங்கிருந்து கிளம்பிடுறேன். அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது" என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். சித்தார்த் வெளியே வரும்பொழுது அனிஷ் அவனுக்காக காத்திருந்தான். சித்தார்த் அனிஷை நெருங்கி வந்தான். அப்பொழுது சித்தார்த்தின் முகத்தில் இருந்த பிரகாசத்தை அனிஷ் நோட்டீஸ் செய்திருந்தான். அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை அனிஷால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு ஆணுடைய மனதை இன்னொரு ஆணால் தான் புரிந்து கொள்ள முடியும் என்பது போல அவன் சித்தார்த்தின் மனநிலையை புரிந்து கொண்டு அமைதியாக காரில் ஏறிக்கொண்டான். நீண்ட நேரமாக அனிஷ் எதுவுமே பேசவில்லை. அவன் அமைதியாகத்தான் இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் ஆர்வத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே சித்தார்த்தை பார்த்து, "பாஸ், நான் சொல்றேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. எப்படி இருந்தாலும் அனன்யா மேடத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு வர முயற்சி பண்ணவே இல்லை. உங்க மனசுக்குள்ள வேற ஏதோ பிளான் இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. ஆனா அது என்ன பிளான்னு தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னோட பர்சனல் ஒப்பீனியனை சொல்றேன் பாஸ். உங்க பிளான் எதுவா இருந்தாலும் மேடம் உங்க கூட இருந்தாதான் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு தோணுது. சில நேரத்துல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காம போகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுவே அனன்யா மேடம் உங்க கூட இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு தோணுது" என்றான் அனிஷ். அதுவரை அமைதியாக இருந்த சித்தார்த் அனிஷை பார்த்து சிரித்தபடி, "நான் ஆசைப்பட்டு அனன்யாவை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறியா? நிச்சயமா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதான் நீயே சொன்னல, நான் சில பேரை அனன்யா விஷயத்துல கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேலாவது அவங்களால அனன்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்" என்றான். சித்தார்த் யாரை பற்றி பேசுகிறான் என்று அனிஷுக்கு நன்றாகவே புரிந்தது. "ஓ, பாஸ் லைலா மேடம் பத்தி தான் பேசுறாரு போல இருக்கே" என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு அனன்யா விழித்து கொண்டாள். அவள் கண் விழிக்கும் போது சூரியன் பிரகாசமாக இருந்தது. அப்பொழுது அவள் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் தோன்றியது. "என்னாச்சு எனக்கு? ஏன் சில நேரங்கள்ல நான் ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறேன்?" என்று யோசித்தாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.